நான் தான் உட்கார்ந்து ஓ மை காட் எடுத்து வச்சிரு மண்டலாம். இது எப்படி அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்குது. ஒரு வேலைக்கு வந்தா நீ மட்டும் சாப்பிடுற வேலைக்கு வர. ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்தது. இங்கேயே டைம் வேஸ்ட் பண்ணனா அப்புறம் அங்க போயிட்டு ஒண்ணும் பார்க்க முடியாது. டார்ச்சல் பண்ணாத. லக்கி இல்லாத குறைய நீ சேர்த்து பண்ணிருந்தேன்னு வச்சுக்கேன். லக்கிக்கு மட்டும் தான் எல்லாமே நடக்குது. என்ன நடக்குது? எனக்கும் தான் வருது, ஆனா எனக்கு எதுவும் நடக்குது. உனக்கு என்னடி வரணும்? டிசம்பர் 24 என்னப்பா நடக்குது? என்ன நடக்குது? வாழ்க்கையில பெரிய இடி வந்து விழுந்தது. வேற என்ன நடந்தது? லக்கி இல்லாதப்பே போயிட்டு வந்துடலாம். சீக்கிரம் கிளம்பு. தலையே 1 மணி நேரம் வாரி இருந்தேன்னு இங்கே விட்டு நான் மட்டும் போய் வாங்கிட்டு வந்துருவேன். எனக்கு பிரச்சனை இல்லப்பா. என்ன உனக்கு என்னமா பிரச்சனை? தூங்க விட மாட்டேன். மக்களை வர வர ரொம்ப பிளாக்மெயில் பண்ணுகிறா. மக்களே நர்ராத்திரில உட்காந்து பேசுனுங்கிறா பை. ஏய் ரொம்ப நேரமா வாயிலேயே வாசிக்கிற. வண்டி ஓட மாட்டே. நான் தான் உட்கார்ந்து வண்டி வருது. ஒரு உருண்டை இங்க பாரு. ஆல்ரெடி டைம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி ரிஸ்க் வேணா ஒழுங்கா பின்னாடி போயிடு. பாதி தூரம் ஓட்ட. உனக்கு லைசென்ஸ் இருக்குல்ல? லைசென்ஸ்லாம் இருக்குடி. ஆனா ஐயோ லேட் ஆக போகுதுடி. லக்கிய கூப்பிடணும் வேற. ஃபர்ஸ்ட் இயர்ல போறியா? பெட்ரோல் வேஸ்டா போயிடும்டி. மக்களே இன்னைக்கு நான் யாருன்னு பார்க்க போறீங்க மக்களே. நானும் பார்க்கறேன் மக்களே. இந்த வண்டியை நம்ம கொடுக்கவே மாட்டோம். பட் ரோடே தெரியுமா? அந்த பட் இந்த ரிஸ்கான விஷயம்லாம் நம்ம குடும்பத்துக்கு தெரியும். வைப்பர் அது பேரு. பொறுமையா போவா. 1 கீர்ல தானே போயிட்டு இருக்கேன். 1 கீர்ல போனா பெட்ரோல் வேஸ்டா போகும். இப்படி லெஃப்ட் போடி. யாரு கிட்ட டட்டான் 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 டன். பின்னாடி வண்டி வருது. கொஞ்சம் அடுத்த கீர் போட்டு வேகமா போ. பொறுமையா போய்பாங்க. உங்களுக்கு தெரியும். சீட் பெல்ட் போட்டியா? நான் போல. ஐயோ நாம நீ உட்காருது. உனக்கு தானம்மா குழந்தை பிரச்சனை. நீங்க எல்லாரும் வலி விட்டு போங்க. இருங்க இந்த பைக் அண்ணா போட்டோம். எங்கயோ போற பைக் இங்க வந்து போட்டோம். ஏய் இப்படி போயினே இருந்தா நாளைக்கு நடந்து தகுனமே சரியில்லை மக்களே. நிறைய பேர் வந்து தான் வச்சிருக்காளா? அதனால நம்ம இன்னைக்கு ஓட்டல. ரோட்னா எப்படி இருக்கணும்? காலியா இருக்கணும். வாயை மூடி வண்டி ஓட்ட தெரியாம 2 days தான் ஆக்சுவலி நான் ஓட்டல. ஆனா எனக்கு கொஞ்சம் ரெயின் பார்த்த உடனே ஃபியர் ஆயிடுச்சு. நான் ஓட்டுறேன். எப்படி சறுக்கு என்ன அந்த சீட்லயே உட்கார வைக்காது. ரெண்டு கீரை தாண்டி நீ வண்டி ஓட்டு. இல்ல நான் ஓட் மக்களே 3rd கீர் நீ இறங்கு. நீ அத இறங்கு. டிரைவ் ஆகுது. அப்புறமேட்டு ஓட்டு. ஓகே மக்களே ஃபைனலா நம்ம வந்து ஷாப்க்கு வந்தாச்சு. இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா லக்கிக்கு விபூதி அடிக்க போறோம். மக்களே இந்த செயின் வந்து லக்கிது மக்களே. இது வந்து ஆக்சுவலி நம்ம லாஸ்ட் டைமே லக்கி வாயை வச்சு கடிச்சிட்டாங்கன்னு உங்ககிட்ட சொல்லி இருந்திருக்கோம். அத வந்து ரிப்பேர் பண்ணி சரி பண்ணி வச்சிருந்தோம். ஆமா இங்க பாருங்க தோர்க்கு பாருங்க. இந்த இடத்தை கடிச்சிருந்தாங்க. கட் பண்ணி நம்ம ஒட்டிட்டோம். ஆனா இப்போ இன்னொரு விஷயம் என்ன பண்ணிருக்காங்கன்னா கொக்கியவே இப்ப கச்சி எடுத்துட்டாங்க. அதையே வச்சு போட்டாங்க. ஆமா இங்க பாருங்க பிட்டு பிட்டா இருக்கு. சரி ஓகே. பாதி துண்டிங்க மீதி இருக்கு. இது இருக்கு. இது என்னோட பழைய கம்பல் ஒண்ணு. எல்லாத்தையும் இப்ப நம்ம போட்டுட்டு லக்கிக்கு ஹாப்பி பர்த்டே கிஃப்ட். லக்கி பொருளே போட்டு லக்கிக்கே கிஃப்ட் வாங்க போறோம். ஆமா இந்த செயின் மாத்த போறோம். ஆக்சுவலி ஸ்கூல் போறதுனால லக்கிக்கு வந்து சரி பண்ணல. ஸ்கூல்ல வந்து அலோ பண்றது இல்ல. அவங்களுக்கு ஹாப்பி பர்த்டேக்கு ஏதாவது பண்ணணுமே. சரி இருக்கிறதே மாடிஃபை பண்ணி புதுசா போட்டுடலாம் கிஃப்ட் அப்படின்னு ஏமாத்திடலாம்னு வெச்சிருக்கோம். இந்த டாலர் மட்டும் நம்ம வந்து போட போறது கிடையாது. ஏன்னா அவங்க பெரியமா ரொம்ப ஆசையா வாங்கி கொடுத்தது. லக்கிக்கு இத கொஞ்சம் சரி பண்ணி அவங்க செயின்லயே மறுபடியும் போட போறோம். இதையும் வாய் வச்சு கடிச்சி நசுக்கி வச்சிருக்காங்க. ஆமா சோ இத மட்டும் நம்ம ரெடி பண்ணிட்டு இப்ப லக்கி வரதுக்குள்ள லக்கி இப்ப கழட்டி விட்டு வந்துட்டோம். லக்கி ஸ்கூல் விடுறதுக்குள்ள நாங்க இதெல்லாம் முடிச்சிட்டு போய் பிக்கப் பண்ணோம் லக்கிய. வளையலும் இருக்கு லக்கியோட ஓல்டு வளையல். இது வெள்ளி லக்கி முன்னாடி வாங்கி வச்சிருந்தோம். இது யார் வாங்கி கொடுத்ததுன்னா லக்கியோட பாட்டி தேவகி பாட்டி வாங்கி கொடுத்தது. இப்பதான் கரெக்டா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் அவங்களுக்கு செட் ஆச்சு. லக்கி பேபி வந்து ரொம்ப பானான டைம்லயே இத வாங்கிட்டாங்க. அப்ப நாங்க போடவே இல்லை. அவங்க என்ன பண்ணிட்டாங்க லக்கி இத பிச்சு எடுத்து நாஸ்தி பண்ணிட்டாங்கன்னு வேற வளையல் வாங்கிட்டோம். ஆனா இத அன்னைக்கு நாங்க எடுத்துட்டு வர மறந்துட்டோம். மாத்தலான்னு பாக்குறப்ப மறந்துட்டோம். சோ எல்லாத்தையும் இப்ப போட்டுட்டு லக்கிக்கு விபூதி வாங்கணும். எல்லாரும் ஒரு வேலைக்கு வந்தா நீ மட்டும் சாப்பிடுற வேலைக்கு வர. எல்லாரும் வேலைக்கு வந்தா உங்க பொண்ணுக்கு மட்டும் ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் வாங்கி தரேனா? அது வேறடி. குழந்தை நீயும் குழந்தையும் ஒண்ணா எருமை வேணா கேக் வாங்குவா லக்கிக்கு. ஏன் சேஞ்ச் வாங்க. இருக்கிற எல்லா சில்லறையும் என்கிட்ட தான் இருக்கு போல இருக்கு. லென்த் மாறிடுமா பெருசாயிடுமாமா? இது நசிங்கிடாது.
அதான் பயமா இருக்கு. அதை நசிக்கிட வேண்டிய லக்கியை ஒழுங்கா எடுத்து வச்சிரு, மண்டெல்லாம் வீங்கிடும். இது ஆல்ரெடி லக்கி கிட்ட இருக்கு. நான் இருக்கு இந்த செயின் அதே டிசைனு, இது நியூ டிசைனு. பட் ஆனால் இது வேண்டாம் பட்டு அழகா இருக்காது. சொல்லுங்க உங்க வாயாலே சொல்லுங்க. வெற்றி அடைஞ்சிருச்சு மக்களே. ஏன்னா இதான் நல்லா இருக்கு. இது போட்டு இருந்ததுன்னா நான் யோசிக்கிறேன். அது ஆக்சுவலா ஏன் அப்படி சொல்றேன்னா, அது கண்ணு பார்த்தா கை சும்மா இருக்காது, உருத்தம், அப்புறம் அதை போயிட்டு நோண்டும். இதெல்லாம் தேவையில்லாதது தானே. வாயில வச்சுதான் கடிச்சிரும். இந்த இடத்த வாயில வச்சுக்குது பண்ணுது. ஓகே மக்களே, ஃபைனலா ஷாப்பிங் முடிச்சிட்டு நம்ம வந்து இப்போ கிளம்பியாச்சு. எதுக்கு போறோம்னா நம்ம குட்டி சாருக்கு கூப்பிடுறதுக்கு. அதுக்குள்ள டைம் ஆயிடுச்சு. ஆமா, ஆக்சுவலி 9 o'clock வந்து லக்கிக்கு ஸ்கூலு விட்டுட்டு நம்ம இங்க வர்றதுக்கு 10 o'clock. லக்கியை விட்டுட்டு வீட்ல இருந்து கிளம்பி இங்க வர்றதுக்கு 10 o'clock ஆயிடுச்சு. ஆனா இங்கே கொஞ்சம் டைம் பண்ணிட்டாங்க. ஏன்னா அவங்க ஃபர்ஸ்ட் ஒரு எஸ்டிமேஷன் பண்ணி கொடுத்தாங்க கோல்டு, அதுக்கப்புறம் கோல்டு இல்ல சில்வருக்கு, அதுக்கப்புறம் சில்வர் என்ன ஆச்சுன்னா இன்னைக்கு டுடே பிரைஸ்ல வந்து நேத்தை விட இன்னைக்கு ₹1 கம்மி ஆயிடுச்சு. அதனால பில்லிங் போடுறப்போ வந்து பிரைஸ் சேஞ்ச் ஆயிடுச்சு. கொஞ்சம் மறுபடியும் மாத்திட்டு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மறுபடியும் போய் மாத்தி அதுக்கப்புறம் பில் போட வந்தோம். அதனால ரொம்ப லேட் ஆயிடுச்சு, டைம் ஆயிடுச்சு. சோ இப்போ டைம் பாத்தீங்கன்னா 11:30 ஆகுது. லக்கிக்கு செயின் நம்ம எடுத்தாச்சு. மழையில மாட்டணும்னு வச்சீங்கன்னா ரொம்ப கஷ்டமா இருக்கு மக்களே. டிராபிக் ஆயிடுது, இதுக்கு நடுவுல போயிட்டு கூட்டு வரதுக்குள்ள பொழுது விழிஞ்சிரும். அதனால சரி மேக்ஸிமம் சீக்கிரமா கிளம்பணுன்றதுனால தான் அர்ஜென்ட்டா ரெடி பண்ணோம். Next day. ஓபன் பண்ணலாமா? வாட் இஸ் திஸ் பப்பி? ஹேப்பி பர்த்டே. ஐயோ, இது அதுலயே தாண்டி இருக்கு, அதுல இருந்து வெளிய வர மாதிரி. ரொம்ப உக்கிரமாயிச்சு மக்களே. காலையில இருந்து உக்கிரமா சுத்திட்டு இருக்கலங்க. gift gift இல்ல, பாப்பா கொஞ்சம் Dress திங்ஸ்லாம் வாங்கிருக்கேன் அம்மா. லக்கி பேபி கொஞ்சம் உடல்நிலை சரி பண்ணல மக்களே. அவங்க இந்த ஸ்கூல்ல இருந்து வந்ததுல இருந்து கொஞ்சம் அப்படியே கேக்கமாவே இருந்துட்டாங்க. லைட்டா ஒரு மாதிரி காஃப் இல்ல, கோல்ட் கனகன மாதிரி இருந்துச்சு. மார்னிங்ல இருந்து கொஞ்சம் தெம்பாயிட்டாங்க. ஏய் என்னதம்மா, எதுக்கு பாப்பி Dress? ஹேப்பி பர்த்டே. ஐயோ குழந்தையாடி ஆக்சுவலி ஹேப்பி பர்த்டே Dress இது இல்ல, இன்னொன்னு இருக்கு. தரமான ஹேப்பி பர்த்டே Dress இருக்கு. அது உங்களுக்கு நாங்க பர்த்டே அப்ப காமிக்கிறோம். இது சும்மா ஆர்டர் பண்ண மக்களே. லக்கிக்கு மார்னிங் ஸ்கூலுக்கு நல்லா இருக்கு. சரி, நான் ஸ்கூலுக்கு போகும்போது கொஞ்சம் பஃபாலாம் போட்டா உங்களுக்கு சரி பண்ண. இது அம்மா வச்சு பாக்குறேன். இரு அதுவும் அதே தானே பண்ணுது, அதுவும் வச்சுதான் பாக்குது. ஹைட் தான் மக்களே சரி பண்ணாதுன்னு நினைக்கிறேன். லக்கி அது என்ன ஏஜுக்கு போட்ட? 3 to 4 தான் போட்டுருக்கு. அப்ப அந்த மாதிரி தான் போடணும்னு நினைக்கிறேன். இது எப்படி அப்படியே ஒண்ணு மாதிரியே இருக்குது. ஒரு Dress பார்த்தோன்னே எப்படி எக்ஸாக்ட் ஆகுது பாரு. என்னது லயன் இருக்கா அதுல? பாப்பாக்கு பிடிக்குமா? அது கரெக்டா சைஸ் கரெக்டா இருக்கு. பேசாம நம்ம கடைக்கே போவானா போய் ஒரு ஆன்லைன்லயே வாங்கிடலாம். போட்டு பார்த்துட்டு டிசைட் பண்ணிக்கலாம். ஓ மை காட், உள்ள என்ன இருக்கு? இதுக்கு மட்டுமாடா இவ்வளவு பெரிய டப்பா கொடுத்துருக்கானுங்க? அவ்வளவுதான், வேற என்ன வாங்கின? இப்ப இதுக்கு மட்டும் தான் இவ்வளவு பெரிய டப்பா. இப்ப 2 பேரும் பாரு அச்சின்னு புச்சின்னு என்ன பண்ணுகிறீங்க? என்ன மக்களே, வந்துருச்சா பாப்பிக்கு? லக்கி பர்த்டே. எத்தனாவது பர்த்டே லக்கிக்கு? ஒரு ஐயோ, இவ்வளவு பொம்மையா இவ்வளவு டாயா நமக்கு அப்படின்னு சுத்தி நிக்கிறாங்க. என்னம்மா பாத்துட்டு அப்பா தானே பார்த்தேன். ஓபன் பண்ண கூட நாளைக்கு தான் ஓகேவா? சால்ட் ஆயிடுச்சா? பயோ பலூனா சால்ட் ஆயிடுச்சு. என்னடா இது? அம்மா சுகர் போட்டு சால்ட் கம்மி பண்ணிடுறேன் ஓகேவா? ஏதாவது ஒண்ணு நீயும் வளராது. ஓகே மக்களே, லக்கி பேபிக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்டும் ரெடி ஆயிடுச்சு. லக்கியோட ஸ்கூலுக்கு கொடுக்கறதுக்கு ரிட்டர்ன் கிஃப்ட், ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு கொடுக்கிறதுக்கு. ஆமா, ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு. ஏன்னா லக்கி டெய்லி ஒரு ரிட்டர்ன் கிஃப்ட் எடுத்துட்டு வந்து வீட்டுக்கு ஏதாவது ஒரு பென்சில் பென்னு எல்லாருமே கிஃப்ட் வாங்கி கொடுத்தே ஆகணும்டா அப்படின்னு நாங்க வாங்கி வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் இதான் வாங்கியிருக்கோம் மக்களே. பென், பென்சில், ஷார்ப்னர். கவுண்ட் பண்ணிட்டியா? பொரி உருண்டை கிஃப்ட்னா மட்டும் நீ பிரிப்ப. இந்த மாதிரி என்ற வேலை புதுசா இருக்கறத நான் பாப்பேன். ஆல்ரெடி பாத்துறேன். எனக்கு வேணாம். காது திருப்பிடுவா. பிரிக்கலாம் கூடாதம்மா. கவுண்ட் பண்றேன். ஃபுல்லா கவுண்ட் பண்ணி முடிங்க. நாங்க ஸ்கூல் படிக்கும்போது தான் ஒரு பென்ன ஒரு வருஷம் வச்சிருந்தோம். உனக்கு ரிட்டர்ன் கிஃப்ட்க்கே 10 பென் வாங்கி கொடுக்கணும். பென்சிலே இல்லாம நான் ஸ்கூல் கூட கிடையாது. நம்ம ப்ரீ ஸ்கூல். பால்வாடி ஜாஸ்தி. ஓகே
ஓகே மக்களே, ஃபைனலா நேத்து நம்ம பர்ச்சேஸ் போயிட்டு வந்தாச்சு. லக்கிக்கு வந்து செயின் நம்ம வந்து வாங்கிட்டோம். அது உங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸா விபூதியா காட்டுறோம். ஆக்சுவலி லக்கி பேபியோட விபூதி வந்துச்சு. விபூதி என்னம்மா பலூன் நாளைக்கு இந்த பாரு ஹாப்பி பர்த்டே அப்பதான் பலூன் வரணும். மத்த டைம்ல பலூன் வராது. லக்கியோட செயின் வந்து 6 கிராம்ஸ் மக்களே, பழைய செயின். அதை போட்டுட்டு இப்ப 4 கிராம்ஸ்க்கு நம்ம செயின் வாங்கணும். அதை விட கம்மி கிராம்ல தான் வாங்கணும். பட் ஆனா ஈக்குவல் காஸ்ட் ஆயிடுச்சு. ஆமா, மோர் ஓவர் கவர் ஆயிடுச்சு. அப்புறம் கொஞ்சம் அமௌண்ட் மட்டும் மீதி இருந்தது. சோ அதுல நம்ம 6 பைஸ் டாடிக்கு வந்து ஒரு கிளாஸ் மாதிரி அவங்களுக்கு காஃபி டெய்லி ஊத்தி வைக்கிறதுக்கு அவங்க பேர் போட்டு ஒரு கிளாஸ், ஆமா டம்ளர் வாங்கணும். அப்புறம் ஒரு தட்டு 6 பைஸ் டாடி கிட்ட நாங்க லேம்ப் ஏத்தி விளக்கு வைப்போம்ல, அது வந்து தட்டு வைக்காம வைக்க கூடாது சொன்னாங்க. சோ அதுக்கு அந்த மீந்த காசுல அதெல்லாம் நம்ம வாங்கிட்டு இப்போ செயின் வேலையை முடிஞ்சு அது உங்களுக்கு நாங்க சர்ப்ரைஸா காட்டுறோம். இந்த வீடியோ நீங்க பாத்துட்டு இருக்கும்போது லக்கிக்கு ஹாப்பி பர்த்டே வந்திருக்கும். ஏன்னா நாளைக்கு லக்கிக்கு ஹாப்பி பர்த்டே. இன்னைக்கு நாங்க இந்த வீடியோ எடுத்துட்டு நாளைக்கு எடிட் பண்ணி போஸ்ட் ஆயிடும். சோ லக்கிக்கு 3 இயர்ஸ் ஆகுது. கம்ப்ளீட் பண்ணிருக்கோம் மக்களே. கொஞ்சம் எமோஷனலா தான் இருக்கு. லக்கி கடன்னு வளர்றாங்க. இப்போ ஸ்கூலுக்கு போவாங்க, அப்புறம் காலேஜ் போவாங்க. அந்த மாதிரி அடுத்த growth வந்து நடந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாரத்துக்கு முன்னாடி வந்து நிறைய பேர் விஷ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டீங்க லக்கிக்கு அட்வான்ஸ் ஹாப்பி பர்த்டே அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி மக்கள். ஓகே மக்களே, ஸோ தட்ஸ் இட். இன்னைக்கு இப்படிதான் போயிருக்கு. நாளைக்கு லக்கிக்கு ஹாப்பி பர்த்டே. கண்டிப்பா லக்கிக்கு நீங்க விஷஸ் கீழே கமெண்ட்ல கண்டிப்பா தெரிவிங்க. வீடியோ நாங்க இதோட முடிச்சுக்கிறோம். ஸோ வீடியோ பார்த்து இருப்பீங்க. வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணி கீழே பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. நீங்க ஃபாலோ பண்ணுங்க. நம்ம நீங்க ஃபாலோ பண்ணல அப்படின்னா கீழே ஐடி கொடுக்குறோம், மறக்காம ஃபாலோ பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்த்தா எங்களுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேற மீட் பண்ணிட்டு பை சொல்லிக்கலாமா? வேற